கான்பூரில் ஒரு காப்பகத்தில் 5 சிறுமிகள் கர்ப்பமாக இருக்கிறார்கள் என்கிற ஒரு செய்தி. எப்படி இது நடந்தது என்கிற அத்தனை வலிமிகுந்த தகவல்கள் தொடர்ந்து பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இது அங்க இங்கன்னு இல்லாம பல ஆண்டுகளாகவே தொடர்ந்து காப்பகங்களில் இருக்கக்கூடியவர்கள், குழந்தைகள் இதே போல பாலியல் தொல்லைக்கு ஆளாக்கப்பட்டு மிகப்பெரிய வன்கொடுமையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் ஒரு பிறந்த நாளைக்காக ஒரு காப்பகத்தில் சென்று அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளை சந்தித்து அவர்களோடு பேசி அவர்களோடு அமர்ந்து மனம் விட்டு அவர்களை கொஞ்சமாவது மன இறுக்கத்திலிருந்து வெளியே கொண்டு வர வேண்டும் என்பதற்காக முயற்சித்த போது அங்கே இருந்த அடக்குமுறையை நான் கண்ணுக்கு கண்ணாக நேரடியாக பார்த்தேன். அங்கே இருந்த குழந்தைகள் யாரோடும் பேசுவதற்கு அனுமதி கிடையாது, யாரோடும் தனித்து பேசுவதற்கு அனுமதி கிடையாது. குறிப்பாக பெண்களிடம் அங்க இருக்கிற பெண் பிள்ளைகள் பேசுவதற்கு அனுமதி கிடையாது. ஏன்னா மனம் விட்டு எதையாவது பகிர்ந்து விட்டால் மிகப்பெரிய சிக்கல் என்று அங்கிருந்த சில பிள்ளைகளிடம் நான் செய்தியை வாங்கிய போது அத்தனை அதிர்ச்சிக்கு நான் உள்ளானேன். அதன் பிறகு அதற்கான போராட்டத்தை முன்னெடுத்ததெல்லாம் இப்போதும் நினைவுக்கு வருகிறது. ஆனால் இந்த குழந்தைகள் இன்றைக்கு வரைக்கும் இப்படித்தான் பல சிக்கல்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். உயிரோடு இருப்பதற்காக கூட காப்பகங்கள் வரைக்கும் போராடி கொண்டிருக்கிறார்கள் என்றால் அந்த காப்பகங்களினுடைய உரிமை ரத்து செய்யப்பட வேண்டும். அங்க இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அரசை தக்க பாதுகாப்பு கொடுத்து இதை அவர்களுடைய உயிரை காப்பாற்ற வேண்டும் என்பதை மிக வலிமையாக நாம் அனைவரும் சேர்ந்து குரல் கொடுக்கிறோம் அந்த குழந்தைகளுக்காக என்கிற செய்தியை இங்கே பதிவு செய்கிறோம். அவங்களே அம்மா அப்பா இல்லாம, ஆதரவுக்கு யாரும் இல்லாம, ஆதரவற்றோர் என்ற நிலையில், அனாதைகள் என்ற நிலையில் காப்பகங்களுக்கு வந்து எப்படியாவது வாழ்க்கையை நகர்த்தி விடலாம் என்ற குறைந்தபட்ச நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற போது காப்பகம் என்ற பெயரிலும் திருடர்களும் அயோக்கியர்களும் இங்கே வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் இங்கே பெண் பிள்ளைகள் எந்த தளத்திலுமே பாதுகாப்பாக வாழ முடியாதா என்ற கேள்விக்கு உடனடியாக அரசு பதில் சொல்ல வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு இந்த லாக்டவுன் சமயத்துல நாம் வீட்டிலிருந்தே நம்முடைய குரலை, போர்க்குரலை ஓங்கி ஒலிக்க அரசின் கவனத்திற்கு நம்ம கொண்டு வரோம். அனைவரும் இதற்காக பதிவிடுங்கள், பகிர்ந்து இந்த குழந்தைகளுக்கான நீதி கிடைப்பதற்காக நாம் போராட வேண்டிய அவசியம் இருக்கிறது. இன்னொன்னு, 2 நாளைக்கு முன்னாடி நான் செய்தித்தாள்ல ஒரு விளம்பரம் பார்த்தேன். கொரோனா நோயாளிகளுக்கு என் ஆத்மார்த்தமான காணிக்கை அப்படின்னு இந்த நகைக்கடை விளம்பரம் செஞ்சிருக்கு. என்ன சலுகைகள் கொடுக்கறாங்கன்னா, உயிரை பணயம் வைத்து லட்சக்கணக்கான உயிர்களை தினந்தோறும் காப்பாற்றி கொண்டு இருக்கக்கூடிய டாக்டர்ஸ், நர்சஸ், காவல்துறை சேர்ந்தவர்கள், அப்புறம் ஊடகத்துறை, தூய்மை பணியாளர்கள், ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள், பணியாளர்கள், வார்டு பாய்கள், செக்யூரிட்டிஸ், கார்பரேஷன், முனிசிபாலிட்டி ஊழியர்கள், அரசு அதிகாரிகள், ஊழியர்கள், இவங்க எல்லாத்துக்கும் அவங்க ஐடி கார்டை காமிச்சா நீங்க வாங்குற தங்க நகையின் சேதாரத்துல 2% குறைத்து கொடுக்கிறோம். நீங்கள் தான் எங்களுக்கு தெய்வம், உங்களுக்கு நாங்க சேதாரத்துல 2% குறைத்து ஆகப்பெரிய மணிமகுடத்தை சூட்டுகிறோம் அப்படின்னு ஒரு விளம்பரத்தை நான் 2 நாட்களுக்கு முன்பாக செய்தித்தாள்ல பார்த்தேன். எனக்கு ரொம்ப மனசு அத்தனை வலிச்சது அப்படின்னு தான் சொல்லணும். வியாபாரம் தான், எப்படியாவது வியாபாரம் செய்யணும் தான், அட்சய திருதைன்ற பேர்ல தங்கத்தை விற்கணும் தான், ஏதேதோ வகையில் தங்கத்தை விற்பனை செய்வதற்கு சேதாரம் என்ற பெயரில், புரட்சி என்ற பெயரில் இங்க தங்க வியாபாரம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த கொரோனா சமயத்துல மருத்துவர்களுக்கு, செவிலியர்களுக்கு உயிரை எத்தனை பேர் உயிரை கொடுத்து இன்றைக்கு இந்த உயிர்களை காப்பாற்றுவதற்காக களத்திலிருந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நீங்க சேதாரத்துல 2% குறைச்சு கொடுத்து உங்க ஐடி கார்டை காட்டி நீங்க வாங்கிட்டு போங்கன்னு சொல்லி ஒரு கௌரவத்தை கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த கௌரவத்தை பெறக்கூடிய நிலையில நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப வலிக்குது. சொத்தை வித்துட்டு மகள் படிக்கிறதுக்காக வச்சிருந்த 5 லட்சத்தை எடுத்து எத்தனையோ உயிரை வீட்டுல இருக்கவங்களோட அடுத்த நாள் ஆபரேஷனுக்கு வச்சிருந்த காசை எடுத்து தான் படிப்பதற்காக சேர்த்து வைத்திருந்த தொகையை எடுத்துன்னு சமூகத்துல இளைஞர்கள், தன்னார்வலர்கள் பிச்சை எடுத்து தெரிந்த நண்பர்களிடமிருந்து தொகை பெற்றுன்னு பல்வேறு தரப்புகளில் இருந்து உணவு கொடுத்தும் உயிர் கொடுத்தும் அந்த சேஃப்டி கிட்னு சொல்றது சுகாதார ஊழியர்களுக்கு அரசு செய்யல, நாங்க செய்யறோம்னு பல பேர் வாங்கி கொடுத்தும் அவர்கள் உயிரை காப்பாற்றுவதற்காக போராடி கொண்டிருக்கிறோம். நீங்கள் தங்கத்தை விற்பதற்காக போராடி கொண்டிருக்கிறீர்கள். இது போன்ற விளம்பரங்களை தயவு செய்து தவிருங்கள். செய்தித்தாள்களுக்கும் சேர்த்துத்தான் இந்த பகிர்வை நம்ம செய்ய வேண்டியிருக்கு. நாம் செய்ய வேண்டியது அவர்களுக்கு தங்கத்திலேயோ நம்ம விற்பனை செய்யக்கூடிய பொருள்லையோ இத்தனை சதவீதம் தள்ளுபடி செஞ்சு கொடுக்கிறோம், தங்கம் இல்ல எந்த பொருளா இருந்தாலும் சேர்த்துதான், அது அல்ல. அவர்கள் உயிரை காப்பதற்குரிய அந்த கிட், அவர்களுடைய குடும்பங்களுக்கு சென்று சேர வேண்டிய நிவாரணம், அவர்கள் ஒருவேளை இறந்து விட்டால் அதற்கு பிறகு அதற்கான போராட்டத்தை முன்னெடுத்து அதைத்தான் செய்ய வேண்டுமே தவிர இதை போன்ற 2% தள்ளுபடி பண்ற சேதாரத்துலங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் அத்தனை பெரிய களப்பணியில் இருக்கக்கூடிய அவர்களுக்கு இதை நம்ம கௌரவ குறைச்சலாகத்தான் பாக்குறோம் அப்படிங்கறது தான் இங்க பதிவிட வேண்டி இருக்குது.
ஆந்திராவில், தெலுங்கானாவில் இந்த சீனா போர்ல இறந்து போன அந்த வீரர்களுக்கெல்லாம், அந்த குடும்பங்களுக்கெல்லாம் என்ன செய்திருக்கிறார்கள்னு பார்க்கும்போது இன்றைக்கு ஒரு பதிவு பார்த்தேன். 5 கோடி ரூபாய் குரூப் 1 சர்வீஸ்ல அவங்களுக்கு ஒரு பணி நியமனம், வீட்டு மனை, இது எல்லாத்தையும் அந்த முதலமைச்சர் சந்திச்சு, அந்த மனைவியையும் அந்த குழந்தைகளையும் சந்திச்சு அத்தனை பெரிய மரியாதையும் கௌரவத்தையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே நாம் என்ன செய்கிறோம்? ஒவ்வொரு ராணுவ வீரனும் இறந்து போகிற போது 21 குண்டுகள் முழங்க அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம அவங்களுக்கு செய்யற மரியாதையா, அல்லது இதை போன்ற இதற்கு நிகரான மரியாதையை இங்க நம்ம செஞ்சிருக்கிறோமா அப்படிங்கறத கேட்கும் போது நிச்சயமாக இல்லை என்ற பதில் தான் வருகிறது. முன்கள போராளிகளுக்கும், உயிரை கொடுத்து இந்த நாட்டின் மக்களை காக்கிறோம் என்ற இடத்தில் இருப்பவர்களுக்கும் இதை போன்ற தள்ளுபடி என்ற பெயரில் நாம் அவர்களுக்கு எதுவும் செய்ய வேண்டியதில்லை. அவர்கள் உயிரையே நமக்காக தள்ளுபடி செய்துவிட்டு இந்த உலகத்தை விட்டு பிரிந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய குடும்பங்களுக்கும், அந்த மருத்துவர்களுக்கும், செவிலியர்களுக்கும் நாம் செய்ய வேண்டியது என்ன, கூட நிற்க வேண்டியது என்ன? அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு சில இடங்களில் எவ்வளவு அயோக்கியத்தனம் நடந்தது. புதைக்க கூட இடம் கொடுக்க மாட்டேங்கிட்டீங்களேடா, ஆம்புலன்ஸ் அடிச்சு நொறுக்குனீங்களாடான்னு கூட இருந்த டாக்டர், அந்த நண்பர் போய் புதைச்சிட்டு வந்த கதையெல்லாம் நம்ம பார்த்தோம் தானே. அதனால நாம் அவர்களுக்குரிய மரியாதையை எப்படி செலுத்த வேண்டும் என்பதை ரொம்ப தீர்க்கமா ஆழமா யோசிச்சு மனதால் அவர்களை நாம் இந்த நொடி வாழ்த்துகிறோம். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. இனி ஒரு மருத்துவருக்கு, இனி ஒரு முன்கள போராளிக்கு கொரோனாவால் எந்த பிரச்சனையும் வந்துடாம, உங்க குடும்பங்களுக்கு கொரோனா தாக்கிராம நீங்கள் எல்லாம் பாதுகாப்பாக இருந்து இந்த பணிகளை செய்ய வேண்டும் என்று ஆத்மார்த்தமாக இதயத்தின் அடி ஆழத்திலிருந்து இந்த பதிவை கேட்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் அவர்களை வாழ்த்துவோம். இந்த வாழ்த்து உங்க குடும்பங்களை அந்த கொரோனாவில் இருந்து மீட்டெடுக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். உண்மையான எண்ணங்களுக்கு அத்தனை பெரிய தாக்கம் இருக்கிறது, அத்தனை பெரிய வலிமை இருக்கிறது என்று சொல்லுவது உண்மை என்றால், நாம் இதயத்தின் அடி ஆழத்தில் இருந்து அவர்களுக்காக, அந்த குடும்பங்களுக்காக நம்ம நினைப்போம். அவங்களாம் இனிமேல் தாக்கம் பெறக்கூடாது, பாதிப்படைய கூடாதுன்னு நினைப்போம். அது மட்டும்தான் மிகப்பெரிய என்ன சொல்றது, அவர்களுக்கு நாம் செலுத்தக்கூடிய கௌரவம் அப்படின்னு நினைக்கிறேன். வார்த்தைகளால் வெளியிட்டு விட முடியாது அவர்களுடைய என்ன சொல்றது, அவர்களுடைய தியாகத்தை வார்த்தையால விளக்கிட முடியாது. மாஸ்க் போட்டுட்டு நாள் பூரா உள்ள வேர்த்து விறுவிறுத்து குடிக்க தாகத்துக்கு தண்ணி குடிக்க முடியாம 2 பேஷண்ட்டை பார்த்துட்டு ஏசி எல்லாம் ஃபுல்லா ஆஃப் ஆயிருக்கு, வெளியில போய் கொஞ்சம் மூச்சு காத்தை எடுத்துட்டு வந்தாதான் இன்னொரு நோயாளியை பார்த்து வைத்தியம் செய்ய முடியும் அப்படின்னு தெரிந்தே உயிரை அடமானம் வைத்து களத்தில் நின்ற அந்த மருத்துவர்களுக்கு நாம் நிச்சயம் எதுவும் கைமாறாக செய்துவிட முடியாது. இதை போன்ற அவமானங்களை நாம் செய்யாமல் குறைந்தபட்சம் இருப்போம். நிச்சயம் ஒவ்வொரு தளத்திலும் போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டி இருக்கிறது, விழிப்புணர்வை பரப்ப வேண்டி இருக்கிறது, அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு கற்பிக்க வேண்டி இருக்கிறது. இதை கொண்டு போய் சேர்ப்போம். புரட்சி உங்கள்கிட்ட.